போகி பண்டிகை அன்னைக்கு முடிந்தவரை பெண்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், அதில் வந்து பவள நிற சிவப்பு நிறத்தில் பட்டாடை உடுத்தி, புதிய பட்டாடை உடுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகளை மகிழ்விக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகளுக்கு பிடித்ததெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. போகி பண்டிகை அன்றைக்கு இந்த வழிபாட்டை மாலையில பண்ணணும், காலையில பண்ணக்கூடாது. அதாவது வயல்வெளி போய் பார்க்கறது காலையில பண்ணிடுவாங்க. இந்த மாரியம்மன் காவல் தெய்வ வழிபாடு, மாவிளக்கு வழிபாடை மாலை நேரத்துல பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த குணத்தால தப்பு பண்ணிருப்போம் இல்லையா, அதற்கான தீர்வும் வாய்ப்பும் ஆலயமும் தாயே எனக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு வேண்டுனா போதும். அதை நீக்கிடுன்னு சொல்லப்படாது, அந்த தவறை திருத்தி கொள்வதற்கான பிரயாச்சித்தத்திற்கு உரிய இடத்தையும் சூழலையும் அல்லது பிரயாச்சித்தம் செய்யக்கூடிய மனிதருக்குரிய வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தித்தா அப்படின்னு நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு இறைவன் கிட்ட வேண்டணும்னா உறுதியா அந்த வருடம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக. அதற்கு பிறகு அந்த வருடத்திலிருந்து அவங்க என்ன அவங்க லைஃப்ல இல்லாமல் இருந்ததோ அதை கொடுக்கிற அல்லது அதை தெளிவடைகிற அல்லது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதரை அவர்கள் சந்திப்பார்கள், அல்லது ஒரு இறைவனை சந்திப்பார்கள், ஒரு வெல்விஷரை சந்திப்பாங்க. இதுதான் போகி பண்டிகையோட லாஜிக். அதுக்கப்புறம் தான் நம்ம குப்பையை எரிக்கிறது, துணிகளை